ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. இப்போ ஜிவி அவர்களை பற்றி பேசின மாதிரி நான் சில மியூசிஷியன் ஃபோட்டோ இங்கே கொண்டு வரேன். உங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பாட்டு நீங்கள் ப்ரீசேல் பண்ண பாட்டா இருக்கு, உங்கள் லைஃப்ல முக்கியமான பாட்டா இது செம மேட்ரு. அனி அனி இந்த ஜென்ரேஷனோட பிக்கெஸ்ட் டேலண்ட். ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் ஃபைன். இஃப் யூ ஆஸ்க் மீ, நானும் ரவுடி தான் மாதிரி ஒரு ஆல்பம் திருப்பி அனியே பண்ணல இப்போ வரைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆல்பம். அந்த ஆல்பமாகவே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இவருக்கு நான் வச்ச பேர் சவுண்ட் செக். நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் வாங்கினீங்க அப்படின்னா, மியூசிக் சிஸ்டம் வாங்கினீங்க, அது உங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டில் ஏதாவது மியூசிக் சிஸ்டம் புதுசாக வாங்குறீங்க, இவரோட ஒரு பாட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்டு கரெக்டாக இருக்கான்னு, உங்களால் இந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்த அவர் பண்ணியிருப்பார். ஒன் மேன் ஆர்மி. ஐயோ, லெஜெண்டை பற்றி கேட்டிங்களே. ஐயோ, நம்ம லைஃபோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ ரஹ்மான் சார் நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறது? நீங்கள் அவருக்கு பீக்குன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு ஹைட்டுக்கு போயிட்டார், அங்கேயே தான் இருக்காரு. அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. ஞானிகள்லாம் இந்த பிளானெட்டில் ஒரு தடவை தான் வருவாங்க. நம்ம வாழ்நாளில் பார்க்கக்கூடியது ஒரு தடவை தான் வருவாங்க. நீங்கள் எந்த ஞானியை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ராஜா சார் ஒரு தடவை தான். இன்னமும் அதே குழந்தைத்தனத்துடன் அதே குறும்புத்தனத்துடன் அவர் பண்ணுற அந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் கோவம்னு எடுத்துப்பாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். மனசளவில் ஒரு குழந்தையாக தான் இருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு. Black Sheep's நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷீப் நினைவு ஒரு பறவை பிரசன்டட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதான் கேட்பேன். ஆர்ஜி லைஃப்ங்கிறதே லிவிங் வித் மியூசிக் தான். மியூசிக்கோடையே வாழ வேண்டிய வாழ்க்கை தான். இப்போ ஜிவி அவர்களை பற்றி பேசின மாதிரி நான் சில மியூசிஷியன் ஃபோட்டோ இங்கே கொண்டு வரேன். உங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பாட்டு நீங்கள் ப்ரீசேல் பண்ண பாட்டா இருக்கு, உங்கள் லைஃப்ல முக்கியமான பாட்டா இது செம மேட்ரு. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பேசலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அவன் அவ்வளோ பெரிய ஆர்ஜெல்லாம் இல்லைங்க, அவன் பெரிய நடிகைங்க. அனி அனி இந்த ஜென்ரேஷனோட பிக்கெஸ்ட் டேலண்ட். ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் ஃபைன். அனி வந்து எனக்கு வந்து இந்த நிறைய பாட்டு பிடிக்கும் அனி இது. பட் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நானும் ரவுடிதானில் வந்து இந்த ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாது, அந்த கண்ணான கண்ணி கலங்காது, அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். இஃப் யூ ஆஸ்க் மீ, நானும் ரவுடிதான் மாதிரி ஒரு ஆல்பம் திருப்பி அனியே பண்ணல இப்போ வரைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆல்பம். அந்த ஆல்பமாகவே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் விக்ரமில் வந்து போர்க்கண்ட சிங்கம் வந்து எனக்கு அந்த பாட்டோட டெக்னோமிக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அன்பிலீவபுளாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இட்ஸ் ஸோ கிஃப்டட். ஸோ அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இன்னைக்கு எங்கே இருக்காரு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார். ஓகே, சூப்பர். டன் நெக்ஸ்ட். ஐயோ, லெஜெண்டை பற்றி கேட்டிங்களே. ஐயோ, நம்ம லைஃபோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ ரஹ்மான் சார் நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறது? நீங்கள் விண்வெளிக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்ற மாதிரி அவ்வளோ பாடல்கள் பிடிக்கும். நீங்கள் ஆர்ஜி அனப்பா அவரோட பீக்கில் இருந்த பீரியட் அது நிறைய. எனக்கு வந்து இப்போவும் அவருக்கு பீக்குன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு ஹைட்டுக்கு போயிட்டார், அங்கேயே தான் இருக்காரு. அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. ஆல்பம்ஸ் அதிகமாக வந்த டைம் இல்லை. விஷயம் என்னன்னா, ரஹ்மான் சார் வந்து அவர்லாம் ராஜா சார் ரஹ்மான் சார்க்கெல்லாம் பீக்கே கிடையாது. அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு மேலே எதுவுமே இல்லை. இதுதான் மேக்ஸிமம். அங்கே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே போக முடியாது. ஸோ அவ்வளோதான் விஷயமே. ஸோ இப்போ அவர் வந்து எனக்கு வந்து எத்தனையோ ஆல்பம் பிடிக்கும் அவரோட. டெல்லி 6ன்னு ஒரு ஆல்பம் இருக்குது ஹிந்தியில். அந்த மாதிரி ஒரு ஆல்பம் வந்து மோஸ்ட் அன்பிலீவபிள் ஆல்பம். தமிழில் பார்த்தீங்கன்னா காதல் வைரஸ் இருக்குது. அதில் வந்து சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனதுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்தன் வானின் காதல் நிலவேன்னு ஒரு 2 பாட்டு இருக்குது. இவ்வளோ அழகான மெலடியில், அதாவது யாரும் காதுக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம் கொட்டுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டுருக்காரு. எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது கப்புள்ஸ் ட்ரீட்னு ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு தமிழ் பாட்டு போடுறாரு. குறு குறு கண்களில்னு ஒரு பாட்டு, ஒரு இங்கிலீஷ் படத்தில் தமிழ் பாட்டு பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எவ்வளோதான் சொல்கிறது அவருக்கு. பெண்ணல்ல ஊதாப்பூ சொல்லிக்கிட்டே இவர் பாட்டு வந்துருச்சுனாலே நான் வந்து அது ஒரு மாதிரி சிறகு வந்து பறந்துடும். அந்த பாட்டை பற்றி நமக்கு தெரிஞ்ச புத்திசாலித்தனமான விஷயத்தெல்லாம் சொல்லி நானும் ஒரு ரஹ்மான் ஃபேன்னு காமிச்சுப்பேன் அப்பப்போ. அதெல்லாம் அந்த டைமில் இருந்தது. இப்போ என்னடான்னா, ஏன்னா இதுக்கு மேலே அவர் எப்படி புகழ்றது? ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. ஒரு ஆஸ்கரும் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன தான் கொடுக்குறது உனக்கு, அந்த மாதிரி தான் இருக்காரு அவர். ஸோ
இஸ் ஸோ ஹம்பிள் அஸ் அ மியூசிக். இப்போ கூட பாருங்க நெஞ்சமே நெஞ்சமே பாட்டு என்ன பாட்டு, அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன்லாம் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ லெஜெண்ட். உங்க ஆர்ஜி லைஃப்ல அடிக்கடி ஷெட்யூல் பண்ண பாட்டு ரஹ்மான் பாட்டுல இந்த பாட்டு அடிக்கடி ஷெட்யூல் பண்ணியிருப்பாரு. அவரது அடிக்கடி ஷெட்யூல் பண்ண பாட்டுன்றது ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருடைய பாட்டு ஒன்ஸ் ஹிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது காலத்துக்கும் நின்று அது நீங்க மாற்றவே முடியாது. ஏன்னா இப்போ நான் சொன்ன சில பாடல்கள் வந்து நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5-6 வருஷமாவே போட்டுட்டு இருக்கோம். இது வந்து நீங்க எப்படி அடிக்கடி ஷெட்யூல் பண்ற பாட்டு அப்படின்னா இப்போ வர பாட்டா இருந்தா இப்போ கூட பாத்தீங்கன்னா ஏனோ வானிலை மாறுது அந்த பாட்டு இருக்குல்ல, தள்ளி போகாத பாட்டு, அந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைய தடவை போட்டிருப்போம். ஆனா இப்போவும் அந்த பாட்டு போயிட்டு தானே இருக்கு. ஸோ எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஒன்ஸ் அவர் அந்த ஹிட் ஸ்டேட்டஸ் அடிச்சிருச்சுன்னா லைஃப் லாங் ஹிட் தான் இருக்குது. அது மிகப்பெரிய விஷயம். இமான் சார், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆஸ் அ கம்போசர். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அவர் இருந்தது எப்படி, அவருடைய தந்தை அவருடைய லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று. அண்ட் அந்த மியூசிக் அவ்வளோ சின்சியராக இருக்கிற ஒரு மேன் அவர். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் சுந்தர்சி அவர்கள் படங்கள் பண்ணி, அர்ஜுன் சாருடைய படங்கள்லாம் பண்ணி தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பையும் ரொம்ப சின்சியராக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இமான் சார் ஃபர்ஸ்ட். இன்னொன்று கும்கி படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஒன்று கிடச்சிது இல்லையா, மைனாக்கு அப்புறம். அடுத்தது பார்த்தா கும்கின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து ஹி நெவர் ஹேட் அ செட் பேக். அதுக்கப்புறம் அவர் பண்ணது எல்லாமே வந்து அன்பிலீவபிள் மேஜிக்கல் சாங்ஸ் அவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போ போகன் படத்தில் அவர் பண்ண சில பாடல்கள்லாம் இருக்குது. அந்த படத்தோடைய ஆல்பம் இருக்குல்ல, அந்த ஆல்பமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் அட்டெம்ப்ட் பண்ண ஜானர்ஸும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வெரி ரேர் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டை கமர்ஷியலாகவும் கிளாஸாகவும் டுகெதர் ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றதுக்கான அது ரொம்ப கஷ்டம். ஓகே, அது வந்து வித்யாசாகர் சார் பண்ணுவார், ஜிவி ஹஸ் டன் இட். அதுக்கப்புறம் நான் பார்க்கறது இமான் சார் கிட்ட. ஸோ அதை எப்படியோ பிளான் பண்ணி ஏபிசி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டை பண்ணுவார் ஒரு படத்தில். அது எப்படின்னே தெரியாது. அண்ட் அவர் எல்லாரும் ஃபேக்ட்ரின்னுவாங்க, இமான் மியூசிக் ஃபேக்ட்ரி. நான் அவரை மீட் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியில் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா என்னுடைய லைஃப்பில் நான் ஐ ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் சம்டைம் பிகாஸ் சச் அ டெடிகேட்டட் மியூசிஷியன். அண்ட் எப்போவாது நான் ரேடியோ லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன், 10 மணி நேரம் பிளேலிஸ்ட்டில் 2 பாட்டு இமானுடைய பாட்டு இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு 10 மணி நேரம் பிளேலிஸ்ட்டில் 1 மணி நேரத்துக்கு 2 இமான் பாட்டு வர லெவலுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் அவரோட டெடிகேஷன் உழைப்பும் தான். அண்டு மக்களுடைய ரசனையோட அவர் பொருந்தி போகிற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு. அட்ஸ் அ கிரேட் மியூசிஷியன். பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மோஸ்ட் ஃபேவரட் நம்பர்? ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா தக்கதிமித்தான்னு ஒரு படம் வந்து, அதில் காதலை யாரடி முதலில் சொல்லுது நீயா இல்லைனா அந்த மாதிரி ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை. நான் அவர்கிட்டே கேட்டேன், அந்த மாதிரி பாடும்போது அப்போவே எல்லாரும் இட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் ஓடி இருக்குல்ல. பட் என்னன்னா ரேர் சாங் டச் பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக, அது ஒன்று. அப்புறம் வந்து அந்த வாடா வாடா பையன் ஒரு பாட்டு ஒன்று பண்ணிருப்பேன். அந்த பாட்டுடைய பீட்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த பீட்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் வரவே இல்லை தமிழ். அது இவ்வளோ பயங்கர ப்ரோக்ராமிங்காக இருக்கும். ஜீவா டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த பாட்டு, ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு ப்ளஸ் அஃப்கோர்ஸ் மைனா கும்கியில் எல்லாமே சொல்லுவாங்க. நிறைய இந்த மாதிரி ரேர் சாங்ஸ்லாம் இருக்கு. சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெக்யூலியரான பாட்டுலாம் பண்ணுவார், அது எப்படின்னே தெரியாது. ஆனால் கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் வி ஹேவ். அதாவது இவருக்கு நான் வச்ச பேர் சவுண்ட் செக். நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் வாங்கினீங்க அப்படின்னா, மியூசிக் சிஸ்டம் வாங்கினீங்க, அது உங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டில் ஏதாவது மியூசிக் சிஸ்டம் புதுசாக வாங்குறீங்க, காரில் இருக்கிற மியூசிக் சிஸ்டமோ ஆஃபீஸில் மியூசிக் சிஸ்டம் எது வச்சாலும் இவரோட ஒரு பாட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்டு கரெக்டாக இருக்கான்னு உங்களால், இந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்த அவர் பண்ணியிருப்பார். ஒன் மேன் ஆர்மி. எனக்கு இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பாடல் தெளிவாக இருக்கணும், கேட்குறவனுக்கு புரியணும், அந்த பாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ் கூட எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த ஒலி அமைப்பில் அவ்வளோ சிரத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அவர். இன்னொன்று அவர்கிட்ட இருந்த பெக்யூலியர் விஷயம் என்னென்னா, அவர் பல்லவிகள் பிடிக்கிறதே அவ்வளோ, அந்த டேரக்டரே விட்டால் கூட இல்லை முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு ஒரு நல்ல பல்லவியை பிடிக்கிறதுன்றது இருக்கு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னொன்று அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது எல்லாருமே பாடணும்னு அவர் எதிர்பார்ப்பார். ரொம்ப என்னமோ ஏதோ அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் பாடுவீங்களே, அது எல்லாருமே பாடுவாங்க. முன்தினம் பார்த்தேனே பாட்டு எல்லாரும் பாடுவாங்க. அதே மாதிரி நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழைன்னு, இது எல்லா பாட்டையும் எல்லாரையுமே பாட வைக்கிறதுல வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆனந்தம் அவருக்கு இருந்திருக்கு.
இல்லாட்டி இந்த பிளேஸ்லாம் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எல்லா படத்துலையுமே அவருடைய வேலை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அது ஒரு ஹாரிஸ் பிராண்ட் அப்படின்னா, ரஹ்மான் அவர்கள் கோலோச்சி கொண்டிருந்த அந்த ஹையில் ஹாரிஸ்னு ஒருத்தர் உள்ள வராரு, மின்னலேன்னு ஒரு ஆல்பம் கொடுக்குறாரு, தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணுறாருன்னா ரஹ்மான்லேருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டணும். அதே சமயத்தில் எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குன்றத வந்து நான் ஒரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரோட ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்திருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர். இவரை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா யாராலையுமே இல்லை உங்களுடைய அறிவை பற்றி பேச முடியும், அனுபவத்தை பற்றி பேச முடியும், உங்களுடைய ஆற்றாமையை பேச முடியும், எல்லாமே பேச முடியும். ஆனால் உங்களோட உயிர் பற்றி பேசவே முடியும். இப்போ நம்ம உடம்புல என்ன ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தம், பயாலஜிக்கலாக சொல்லலாம். ஆனால் நம்ம ஆன்மா தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது அப்படின்னா, அந்த ஆன்மாவை ஒருத்தர் நடத்துறாரு அப்படின்னா அது இவராக மட்டும்தான் இருக்க முடியும். நான் இது விளையாட்டாகவும் சொல்லுவேன், சீரியஸாகவும் சொல்லுவேன். அதாவது தமிழகத்தில் ஹீ ஹேப்பன் டு பி ஹியர். ஓகே, இல்லைன்னா என்னென்னா ஒரு சோதனையான காலகட்டத்தில் இவரோட மியூசிக் வந்து தமிழகத்தில் வந்து இறங்குது. அந்த மியூசிக் அத்தனை பேரும் தன்னுடைய இசை வசமாகறாங்க. திக்கற்று இருந்த நிறைய பேரை தன்னுடைய இசை மூலமாக சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பைப்பர் அவர். இல்லைன்னா இலக்கு தெரியாமல் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வேற மாதிரி மாற்றிக்கிட்டு ரொம்ப தவறான வழியில் போயிட்டு இந்த மாநிலமே வேற மாதிரி ஆயிருக்குமோன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஜீனியஸ் அவர். ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் நான் அவர் ஏன் இசை ஞானின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஞானிகள்லாம் இந்த பிளானெட்டில் ஒரு தடவை தான் வருவாங்க. நம்ம வாழ்நாளில் பார்க்கக்கூடியது ஒரு தடவை தான் வருவாங்க. நீங்கள் எந்த ஞானியை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ராஜா சார் ஒரு தடவை வரும். ஏன்னா இது வேற எதுவுமே இல்லாமல் இசைக்காக மட்டுமே ஒரு மனிதர் அவர் ஒர்க் பண்ண படங்கள்லாம் நீங்கள் யோசிப்போம். 1000 படங்களுக்கு மேலே ஒரு மனுஷன், நம்மலாம் 5 படம் 6 படம் வந்து யோசிச்சு பாருங்கப்பாலாம். நீங்கள் ஒரு எத்தனை படம் உங்களால் எடுத்துட முடியும்? எத்தனை படங்கள் நீங்கள் என்ன எல்லா படத்துக்கும் நேர்மையாக ஒரு மியூசிக் பண்ணணும், இந்த பாட்டை ஹிட் பண்ணணும், அந்த ப்ரொடியூசருக்கு பணம் திருப்பி வரணும், இந்த ஹீரோக்கு அடுத்த படம் கிடைக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய இசை மூலமாக ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸை கொண்டு வந்து எத்தனை பேர் லைஃப்பை அவர் வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு. இன்னமும் அதே குழந்தைத்தனத்துடன் அதே குறும்புத்தனத்துடன் அவர் பண்ணுற அந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் கோவம்னு எடுத்துப்பாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். மனசளவில் ஒரு குழந்தையாக தான் இருக்கார், சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு இன்னும் எல்லாருடைய வயசுலேருந்தும் ஒரு நாள் எடுத்து எக்ஸ்ட்ராவாக அவருக்கு ஆயில் கொடுத்து இன்னும் நிறைய அவர் மியூசிக் பண்ணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா அவருக்கு நீங்கள் விருது கொடுக்கறது போய் எனக்கு அவர் விருது கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? அவரே நமக்கு கிடைச்ச விருதுன்றதை நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோன்றது தான் என்னுடைய டவுட். ஸோ அவர் மியூசிக்லாம் வந்துருச்சுன்னா அது ஹலோ எஃப்எம்ல என்னன்னா ரெட்ரோ ஃப்ரைடேன்னு ஒன்று வரும். எஸ், ஃப்ரைடே. அந்த ரெட்ரோ ஃப்ரைடே போட்டோன்னா நாங்கள்லாம் அவ்வளோதான் சந்தோஷம். இன்னைக்கு என்ன நம்ம பண்ணாலும் எல்லாரும் நம்ம தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி. ஏன்னா நாங்களே அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அது எங்களுக்கான பெருமை இல்லை, அது அவருக்கான பெருமை. நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராஜா பாட்டுனா உங்களுக்கு நிறையா இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி தேனே தென்பாண்டி மீன், ஓகே, அப்புறம் இளஞ்சோலை பூத்ததா, நிறைய சிந்து பைரவியோட பாடல், ஏகப்பட்ட பாடல் இருக்கு. என்னத்தை சொல்றது? அவர் மீட் பண்ணியிருக்கீங்க? ஒரு 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். 2 தடவை மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன், ஏன் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய எந்த பதிவுகள்லையுமே நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏன் பேசவே இல்லை? எங்கேயுமே உங்களோட பதிவுகள் அந்த மாதிரி எந்த இன்டர்வியூஸுமே நான் பார்க்கலன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய தேவைக்காக, என்னுடைய குடும்ப வளத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணி நான் வந்து இங்கே வந்திருக்கேன். சரியா? இது என்னுடைய வறுமையை தாண்டி எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தது, புகழை கொடுத்தது, எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு, கொடுக்கவும் போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இது நான் எல்லாமே எனக்காக தான் பண்ணேன். இதில் கஷ்டம்னு என்ன இருக்குது? எப்போ நான் கஷ்டப்பட்டேன்னு நான் சொல்லலாம் அப்படின்னா, இப்போது அடுத்தவங்க வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்ட காமராஜர் ஐயா, கக்கன் ஐயா, இவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதுதான் கஷ்டம். சரியா? அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லணுமே தவிர நான் எங்கே கஷ்டப்பட்டேன் அதனால தான் நான் எங்கேயுமே சொல்கிறது இல்லைன்னு. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்கேயாவது யாராவது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு முண்டே, நான் கஷ்டம்லாம் பண்ணலடா, அவரே கஷ்டப்படலன்னு சொல்லும் போது நான் எப்படிடா சொல்ல முடியும்? அது எவ்வளோ பெரிய ஒரு முதிர்ந்த வார்த்தைன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இல்லாட்டிலாம் இந்த லெவல்லலாம் பிரபஞ்சம் அவர் கொண்டு வச்சிருக்கேன். அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் ஒரு இசை ஞானி. அவ்வளோ. ஓகே,
உங்களுக்கு சார் ஆக்சுவலி நீங்கள் ஒரு ரேடியோ ஜாக்கியாகவும் இருந்திருக்கீங்க, தனிப்பட்ட நடிகராகவும் சொல்கிறேன், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த குரல் உங்களுக்கு எவ்வளோ இணக்கமான நெருக்கமான குரல்? சார் அது நம்ம எந்த மூடில் இருந்தாலும் அது ஒரே மாதிரி மூடாக நம்மளை மாற்றிடும், அது சாந்தப்படுத்திடும் நம்மளை. அதாவது சந்தோஷத்துலேயும் சரி, அது துக்கத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி. அது என்னென்னா நம்ம வீட்டு ரேஷன் கார்டில் மட்டும்தான் அவர் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இஸ் பார்ட் ஆஃப் வித் அஸ். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறது ஒரே ஒரு ராஜா, கொண்டாடி தேய்க்கணும் அவரை. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள் ராஜாவோட பாட்டு இது எனக்கு நிறைய இருக்கு சார். இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்போம் சார். எவ்வளோ பாட்டு சொல்றோம். பாடுவீங்களா 2 பேரும்? கேட்போம். எது நல்ல பாட்டோ அதை நாங்கள் தேடி கேட்போம். ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு, எனக்கு என்னன்னா ஒரு ஒரு சின்ன கர்வம் எனக்கு என்னன்னா, அவரு இருக்கிற இந்த மீடியா துறையில நம்மளும் இருக்கோம் அப்படின்ட்டு. அதுல அவரு என்னென்னலாமோ இருக்காரு, எங்கேயோ இருக்காரு அவரு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சின்ன துடுப்பா எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம், இங்க ராஜா சாரும் இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. தூரத்துல இருந்து அவரை பார்த்து ரசிக்கிற ஒரு ரசிகனா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த ரசனையே எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்குன்னா அப்போ யோசிச்சுப்பேன். சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி வினோத் சார். ஆக்சுவல் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வினோத் சாகர், சாகர்னா கடல்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையும் பறந்து விரிஞ்சு கலை வாழ்க்கையும் கடல் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ சார். கிளம்புடா.